வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட அரங்கத்திற்கு இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், பிஜேபியோட மதுரை மாவட்ட பொறுப்புல இருக்காங்க. திருமதி அமுதா அவர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கா. வணக்கம். ஒரு பிரகாசமா வந்திருக்கீங்களே, உங்க பிரகாசத்துக்கு என்ன காரணம்? இன்னைக்கு எங்க மோடிஜி ஐயா பிறந்த நாள். மோடிஜி ஐயா நமது நாட்டின் பிரதமர். கேமரா பார்த்து பேசுங்க. நமது நாட்டின் பிரதமர் மோடிஜி ஐயாவுடைய பிறந்த நாள். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுங்க. கேமரா பார்த்து ஐயாவுக்கு, மோடிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்னா என்ன வாழ்த்துக்கள்? நீண்ட நாள் அவரு இன்னும் 2 முறை 3 முறையாவது, இதுவரையில் 3 முறை பிரதமராக இருந்திருக்கிறாரு. இன்னும் 3 முறை பிரதமராக எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். யார? மோடிஜி அவர்களை. ரைட்டு. அதாவது அமுதாக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பாரத நாட்டின் பிரதமரான மதிப்பிற்குரிய திரு மோடி அவர்களுக்கு, மாண்புமிகு திரு மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே. இந்த பிறந்தநாள் விழாவில நீங்க எந்த மாதிரி உணர்றீங்க? அதாவது மோடியோட வயசு என்ன? அவருடைய வயது என்ன? 75 வயசு. சரியா தெரியுமா? இல்ல, சரியா தெரியும். அதெல்லாம் நல்லாவே தெரியும். அவரு இந்திய அரசியலின் வரலாற்றில் பொற்காலம். அவரு கீழே பார்த்து இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் என்னத்த சொல்றது? சரி, பார்த்தே சொல்லுங்க. என்ன வயது அவருக்கு? என்ன வயது மோடி அவருக்கு? 75 வயசு. ஓகே, அது கூட எழுதிருக்கீங்க போல. இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும்னா இந்தியா ஃபுல்லா நல்லா தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியலன்னா இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நமது நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு தற்போது 75 வயது ஆகிறது. கண்டிப்பா. என்ன தேதிக்கா பிறந்தார்? அது என்ன தேதி? என்ன தேதி இன்னைக்கு? உங்களுக்கு தெரியும், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன தேதி? அதெல்லாம் இதுல எடுத்து பாருங்க. உங்க செல்லுலயே நோட் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா தம்பி, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க தம்பி. இதுல செல்லுல சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது அக்கா என்ன சொல்றாங்கன்னா, செல்லுல சர்ச் பண்ணி பாருங்க. ஆமா. அதாவது அவங்க என்ன இதனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்க தேடி பாருங்க. அதாவது ஒரு விஷயம் தேடல் செஞ்சா மனசுல பதியுன்றது. அதான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க செல்லுல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மனசளவுல புரியும். ஆமா, அவங்க எத்தியோப்பியால பிறந்திருக்காங்க. நான் உகாண்டால பிறந்திருக்கேன். 2 வெவ்வேறு மொழி. எனக்கு புரியாது. சரி, ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போவோம். இந்த மோடி ஐயா பிறந்த நாளுக்கு நீங்க சொல்லும் கருத்து என்ன அவங்களோட மக்களுக்கு? மோடி ஐயா ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் பண்ணிருக்காங்க. யோஜனா திட்டம், குடிநீருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. யோஜனா என்ன அர்த்தம் தம்பி? நீங்க அதான் நான் சொல்றேன்ல, நான் உங்களுக்கு விளக்கமெல்லாம் நான் சொல்லாது, எனக்கு டைம் இல்ல. ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா நீங்க செல்லுல டச் பண்ணி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதப்பா? எங்களுக்கு தெரியாமலாம் நாங்க பேசல தம்பி. நீங்க அதை பாத்துக்கோங்க. சரி அக்கா, எடக்கு மடக்கான கேள்வி கேட்காதீங்க. சத்தியமா இல்ல. யோஜனா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோஜனா அப்படின்னா அவங்களுக்கு அக்காவுக்கு தெரியும், பட் நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படிதானே? கண்டிப்பா. சரி, வேற என்னென்ன திட்டங்கள்? யோஜனா திட்டம் மகளிருக்கு பாத்தீங்கன்னா, கஷ்டப்படுற பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்திருக்காங்க. ஆட்டோ பாத்தீங்கன்னா முதல்ல பேச்சு கேட்டாங்க, இப்பெல்லாம் பேச்சே தேவையில்லை. 2 வீலர் 4 வீலர் இருந்தாலே போதுமானது. ஆட்டோ ஓட்டலாம். அவரேஜ் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கான திட்டங்களை நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. 2000 கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்பதான் இந்த ஓலா போடுறாங்க, சன் மீட்ரு, என்னென்னமோ அந்த இதெல்லாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் போட்டீங்கன்னா அவரேஜ் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். கேமரா பார்த்து நீங்க சொல்லலாம். கேமரா பார்த்துதான் சார் சொல்றோம். சரி, ரைட்டு. அதாவது அமுதா அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் தற்போது மோடி அவர்கள் ஆட்டோ இந்த லேடிஸ் மகளிருக்கு கொடுக்குறாங்க. மகளிர் ஆட்டோ ஓட்டு திட்டத்துல நீங்க எடுத்திருக்கீங்களா? கண்டிப்பா எடுத்திருக்கோம். நீங்க யாரு டிரைவ் பண்றது? நானே ஓட்டுவோம். நீங்களே? நானே ஓட்டுவோம். எங்க வீட்டுல எல்லாருமே ஓட்டுவாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் லைசன்ஸ் பேஜோடவே வச்சிருக்கோம். காட்ட முடியுமா தம்பி? இதெல்லாம் எடக்கான கேள்வி தம்பி. காட்ட முடியுமா? நாங்க வந்த இடத்துல எல்லாம் பாக்கெட்ல வச்சு தெரியுமா? அந்த இடம் பூரா ஆட்டோல யாரு அக்கா வச்சிருக்காங்க, லைசன்ஸ் காட்டுவாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொல்வது போல 75 வயது ஆகிவிட்டது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இல்லையா? கண்டிப்பா. சோ அவருக்கு தற்போது உடல்நிலை எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு. அனைத்து நாடுகளும் இந்தியா உற்று நோக்குது. இப்ப நேபாளத்தில் நடந்த போராட்டத்திற்கு கூட சில வீடியோக்கள் சர்க்குலேட் ஆச்சு.
அந்த நேபாள மக்கள் வந்து மோடியோட ஆட்சியை விரும்புற மாதிரி ஒரு தகவல் வருது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? மோடியோட ஆட்சி எது பண்ணு பாத்தீங்கன்னா, அவர் ஏன் மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு. அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அவர் தாயார் இறந்ததுக்கு கூட 5000 10,000 செலவு கூட பண்ணல. அவரே தான் தூக்கி சுமந்தாரு. அது எல்லா மக்களுக்குமே தெரியும். அப்பேற்பட்ட மனிதர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அக்கா நீங்க சொல்வது போல, ஆனா சில பல தகவல்கள் ஊடகங்கள் வெளிவருது. அதை நான் உங்ககிட்ட ஊடகத்துல 1000 பொய்யாதான் சார் வருது, மக்களுக்கு தெரியும். சரி, ஒரு தகவல் நான் கேட்கிறேன், அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அவர் போட்டிருக்க அணிந்திருக்க உடையே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் போது நீங்க எப்படி வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க? சார் நீங்க போய் பாத்தீங்களா அவர் போட்டுக்கிறது 5 லட்சம் 6 லட்சம்னு? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? கிடையாது. இல்ல மக்கள் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க சார். இப்ப நான் போட்டுக்கிற வாட்சி பாத்தீங்கன்னா, நான் இப்ப 2000 சொன்னா நீங்க ஏத்துக்குருவீங்களா? அதாவது 5000 சொன்னா ஏத்துக்குருவீங்களா? ஏத்துக்க முடியாது. நான் வாங்கினது 150 ரூபாய் தான் வாங்கினேன். என்ன கம்பெனி? இல்ல அவங்க சொல்லுவாங்க 6000க்கு வாங்குனீங்க, 6 லட்சத்துக்கு வாங்குனீங்க, 6 கோடிக்கு வாங்குனீங்க சொல்லத்தான் சார் செய்வாங்க. 6 லட்சத்துக்கு 6 கோடிக்கு வாங்கி ட்ரெஸ் போடுறதுன்னா அவர் தாயாரை எப்படி தூக்கி போட்டிருப்பாரு? கண்டிப்பா. ஆனா அவரு செல்லக்கூடிய காரணம் விலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி இருக்கேன். அணிகிற கோர்ட் ஓகே, ஏதோ மக்கள் எது சொன்னா, ஆனா அவர் போறது BMW பென்ஸ் கார்ல போறாரு. அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்களா? மட்டும் இல்ல, உலகம் சொல்லத்தான் சார் செய்ய. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? உலகம் 1000 சொல்லும். சரி, ரைட். அதாவது நீங்க உங்களை கூட தொண்டர்கள் வந்து மிக ஆர்வமா இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிருக்க கூடாது. அவருக்கு நீங்க கிட்டத்தட்ட நீங்க மதுரைக்காரங்க தான் நினைக்கிறேன். அவரு நம்ம ஒட்டக்கடை பகுதியில் உள்ள ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாங்க அமித்ஷா தலைமையில. அண்ணாமலை என்ற பெயரை சொன்ன தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அது ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்கன்ற சார், அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கலாம் கிடையாது. அண்ணாமலையை புறக்கணிக்கலாம் கிடையாது. அவர் வந்து இப்ப இந்த நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் சைடு. அங்க போய் எல்லாமே வரவேற்பு கொடுத்து எல்லாம் வரதான் செஞ்சாங்க. யாருமே புறக்கணிக்க கிடையாது. அதாவது அண்ணாமலை அப்படின்றவர் தான் தமிழ்நாட்டுல பிஜேபி என்ற ஒரு கட்சியை வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பெருமை அவருக்கு தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நயினா நாயந்திரன் அதை எப்படி கொண்டு போவாருன்னு நினைக்கிறீங்க தற்போதைய தலைவர்? இல்ல, அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாரு. என்ன பொறுப்பு? இந்த மாதிரி எடக்கு மடக்கான கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இல்லைங்க அப்பதான் மேடம், என்ன மாதிரி பொறுப்பு அடுத்து நீங்க அதாவது நீங்க இருக்கீங்க, அடுத்து சிஎம் கூட அறிவிக்கலாம்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு பிஜேபியோட ஒரு ஐயா, அது வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? எது நடக்க இருக்கோ அது நன்றாக நடக்கும். நாங்க கீதாச்சரம் முறையை பயன்படுத்துறவங்க. என்ன சலம்? கீதாச்சலம் அப்படின்னு என்ன? கீதாச்சலம் சலம்னா நம்ம புண்ணு வீங்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, கீதாச்சரம். என்ன சொன்னீங்க? என்ன சலம்? கீதாச்சலம் அப்படின்னா என்ன? தம்பி நீங்க என்ன இது கூட படிக்காம இருக்கீங்க? எல்லா இடத்துலயுமே எல்லாமே தெரியுங்கயா. சும்மா போட்டு எடக்கு மடக்கான கேள்வி எல்லாம் கேட்டு மனசை துன்புறுத்தாதீங்க. அதாவது அக்கா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கீதாச்சலம், விருத்தாச்சலம் மாதிரி கீதாச்சலம் அப்படின்றாங்க. அது என்ன நம்ம கூகுள் பண்ணி பாத்துக்கிறோம், அப்படிதானக்கா? ஆமா, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கீதாச்சலமா கீதாச்சரமா அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. சரி அக்கா, திருமதி அக்கா அவர்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க வந்து கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல பிடிச்சு, அதிமுக எதிர்கட்சி அதிமுக 3ஆம் இடத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா. அது நீங்க உங்களை தனிப்பட்ட முறையில கிடைச்ச வாக்கு வங்கியா இல்ல கூட்டணி முறையில கிடைச்ச வாக்கு வங்கியா? அதாவது இரண்டையுமே இணைக்கலாம். கூட்டணி முறையிலையும் நின்றா, தனிச்சும் நாங்க ஒர்க் பண்ணோம். அது ரைட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வாங்கின அந்த 2ஆம் இடம், அதாவது முக்கியமான இடத்துல மாநிலம் முழுவதும் நீங்க ஒரு கணிசமான 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வந்திருக்கீங்க. அது வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்குன்னே சொல்லலாம். சோ அதை நீங்க சற்று உற்று கவனிக்கும் போது தற்போது அந்த ரிசல்ட், அந்த கடந்த நாடாளுமன்றத்தில் நீங்க பெற்ற ரிசல்ட் வந்து நீங்க சுயேட்சையா நின்று, அதாவது தனிமையா நின்று இந்த மாதிரி வாக்கு சதவீதம் அடைந்திருப்பீங்களா இல்ல கூட்டணி முறையில வெற்றி பெற்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். வெற்றின்றது அந்த ஓட்டு கூட்டணி முறை பெற்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். கூட்டணி முறைன்னா இல்ல, ஏற்கனவே நாங்க கவுன்சிலர் இதுக்கே 100 வார்டுக்கு ஆள் நின்றுதானே எல்லாமே நாங்க பார்த்தோம். பார்க்கத்தானே செஞ்ச, தனிச்சுதான் நின்றாங்க. அப்பெல்லாம் கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் நின்றா. சரி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனித்து நின்றாலும் இதை காட்டியும் அதிகமான ஓட்டுகள் பெறுவோம்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்துல சில முரண்பாடான ஒரு மாறுபாடான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அப்படின்னா, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா, பிஜேபி வந்து கூட்டணி வலுவாக அமைத்துதான் அந்த ஓட்டு வங்கியை பெற்றதாக
சொல்லப்படுது. ஆனா தற்போது உள்ள சூழ்நிலையில் வந்து நீங்க வந்து முக்கியமான ஓபிஎஸ், டிடிவி தினகரன் சார் போன்றவர்கள் வந்து நீங்க வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது, அவர்கள் கூட்டணி விட்டு விலகுவது என்று நடப்பு வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட பின்னடைவை தான் காட்டுது. இல்ல சார், அதாவது இப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனக்கோளாறு அது என்ன அப்பாற்பட்ட விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 15 வருஷமா மோடி ஐயா செய்த திட்டங்களை மக்கள் உணர்ந்தாலே கூட்டணியில நிக்கணும், அவங்க சேர்ந்து நிக்கணும், தனிச்சு நிக்கணுங்கிறதுலாம் இல்ல. மக்கள் உணர்ந்தாலே ஓட்டு போட இந்த வட்டம் வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. ஆனா 15 வருஷம் மோடி இருந்த போது தமிழ்நாட்டுல 13 எலெக்ஷன் நடந்துருச்சு. நீங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து முன்னுக்கு வர்ற மாதிரி தெரியவில்லையே. கண்டிப்பா வரும் சார். அது மக்கள் வந்து இந்த இப்படிதான் கூட்டணியில எல்லா பாகுபாடும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. முஸ்லீமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலாக் கொடுத்திருக்காங்க, மோடி ஐயா கொடுத்திருக்காரு. அத மக்கள் இன்ன வரைக்கும் பாதி பேருக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 5 கல்யாணம் பண்ணாலும் கேள்வி கேட்பாடு இல்ல, 10 கல்யாணம் பண்ணாலும் கேள்வி கேட்பாடு இல்ல, அப்படிலாம் ஒரு சட்டம் வந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதையே பெண்கள், முஸ்லீம் பெண்கள் உணர்ந்தாங்கள் என்றால் மோடி ஐயாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலாக் முறை வந்து மோடி அவர்கள் ஆட்சியில் ஒழித்து விட்டார்கள் சொல்றீங்க இல்லையா? கரெக்டா? கண்டிப்பா. தலாக், அதாவது 3 முறை தலாக் என்று சொன்னா வந்து டிவோர்ஸ். அதாவது முஸ்லீம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களோட சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட அந்த கலாச்சார விதிகள் படி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ முத்தலாக் முறைப்படி தலாக் 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 அப்படின்னு சொன்னா வந்து டிவோர்ஸ் ஆகி அதை வந்து நீங்க வந்து தடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நுழைஞ்சு சில விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா. கிறிஸ்துவர்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு மோடியை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காண்டினுங்கிறத அந்த கிறிஸ்துவ மக்கள் கொஞ்சமாச்சும் உணரணும். என்ன, வெளிநாட்டுல இருந்து இந்த கருப்பு பணத்தை கொள்ளையடிச்சு கருப்பு பணத்தை அனுப்புறாங்க. அது வந்து இங்க வந்து சர்ச்சு கட்டுற, அது கட்டுற, இது கட்டுற, நிறைய மோசடி நாசடி பண்ற ஒரே நோக்கத்தோட தான் மோடி ஐயா நல்ல திட்டம் தான் பண்ணினாரு. இத வந்து இங்க உள்ள கட்சிக்காரங்களும் சரி, எதிர்கட்சிக்காரங்களும் சரி, இப்ப நடைமுறைக்கு இருக்கிற ஆட்சி முறையும் சரி பாத்தீங்கன்னா எதையாவது சொல்லி குட்டிகள்டா பண்ணி இது ஆட்சி மாற்றமா கொண்டுட்டு வந்து ஜாதி வாரியா கொண்டு வந்து இப்படி ஏதாவது ஒண்ண பிரிச்சு எடுக்கிறாங்க பொழுது. மோடி ஐயா நம்ம நாட்டுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. திருமதி அமுதா அக்கா அவர்களே, அதாவது இந்த நாட்டோட அரசுக்கு அடுத்தபடியாக யாருக்கிட்ட சொத்து அதிகமா இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டின், அதாவது கிறிஸ்துவ மதத்தினா அதிகமான சொத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா. அரசுக்கு அடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? கண்டிப்பா. அதனால நீங்க சொல்றது போல கருப்பு பணத்தை உள்ள கொண்டு வந்தோ அதெல்லாம் வந்து ஒரு வெற்று அரசியல். என்ன, அதாவது பொதுவான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் பிஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இப்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதனால பேசுற கருத்து என்னன்னா ஹிந்துவை சப்போர்ட் பண்ணி ஹிந்துத்துவ அரசியல் நீங்க எடுக்கிறேன்னு சொல்றாங்க. பிற சிறுபான்மையினருக்கு நீங்க எதிரானவர்கள் ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. அதை எப்படி மோடி சமாளிப்பாருன்ற ஒரு வரையில சொல்லி முடிங்க. ஐயா, இது கூட தெரியாமையா வந்து கேட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க? எடக்கு மடக்கான கேள்வி கேட்க வேண்டாம் ஐயா, தயவு செய்து. நான் எடக்கு மடக்கா. சரி, அக்கா அடுத்த பேட்டியில சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய் தலையெல்லாம் ஏன் முடக்குனாங்க தெரியுமா? என்ன கேட்டா மோடி ஐயா தான் 2000 ரூபாய் தலை முடக்கினார். மோடி ஐயா 2000 ரூபாய் தலை ஏன் முடக்கினாரு? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமதி அக்கா அவர்களே, அதாவது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கஷ்டப்படுற மக்கள்கிட்ட அந்த 2000 ரூபாய் தாள் இருக்கா? 500 ரூபாய் தாளே இல்ல. நேயர் அவர்களே, கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களாக உலகின் மிகப்பெரிய செல்வ சக்தி வாய்ந்த கட்சிகளில் பிஜேபி 2ஆம் இடம் உலகத்திலேயே. கண்டிப்பா. உழைச்சு சம்பாதிச்ச காசா? உழைச்சு சம்பாதிச்ச காசுல யாரு பிஜேபிக்கு எப்படி அவ்வளவு பெரிய தொகை வந்துச்சு? அப்படி ரைட். ஓகே, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். நீங்க பதில் விளக்க சொல்லிக்கீங்க. இது வந்து மக்கள் எழுப்புற கேள்விகள் இதெல்லாம். அதாவது ஒரு ஒரு யூகேவோட, அதாவது இங்கிலாந்தோட ஒரு பத்திரிகை நாளிதழ் சொல்லுது, மிக உயர்ந்த செல்வாக்கு வாய்ந்த கட்சியாக பிஜேபி இந்தியாவில முதல் இடத்துல இருக்கு. தற்போது கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடியோ சொல்றாங்க செல்வ இது அதோட பேங்க் பேலன்ஸ் சொல்றாங்க. சோ அவங்க சொல்வது போல கருப்பு பணை ஒழித்தாலும் அவர்கள் எப்படி அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தார்கள் என்றது நீங்க அடுத்தபடியில் சொல்லுங்க. தமிழகத்தில் பாஜகவிடம் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிட்ட இருக்கிற பணம் பாஜக காரங்கிட்ட தான் எந்த பணமும் கிடையாது சார். எங்களது அரங்கத்திற்கு வந்து மிக தெளிவாகவும் மோடி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய எங்களது மதுரை மாவட்ட வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா அவர்களுக்கு நன்றி. நன்றி.